இப்போ கவலைக்குரிய ஆப்போசிட் வந்து என்னென்று கேட்டால் சந்தோஷம், துன்பம் என்றால் இன்பம். இப்போ ஹாப்பினஸ் என்றால் என்ன என்று கேட்டால் அதுக்கும் இஸ் அட்டிடியூட் ஆஃப் தி மைண்ட். அட்டிடியூட் ஆஃப் தி மைண்டை தான் நம்ம ஹாப்பினஸ் என்று சொல்லுகின்றோம். உதாரணமாக சொன்னால் இது வந்து வெளியிலே இருக்கின்ற குறைகளினாலே அல்லது காரணங்களாலே வருகிறது என்று தான் நாங்கள் பல பேர் நினைக்கின்றோம். எங்களுக்கு சில வசதிகள் இருந்தால் அல்லது இல்லாமல் போய்விட்டால் கவலை வருகின்றது என்று யோசிக்கின்றோம். ஆனால் உண்மையிலே அப்படி அல்ல. ஒரு உதாரணம், இதற்கான உதாரணங்கள் இருக்கின்றன. ஒரு உதாரணம் சொன்னால், முன்னொரு காலத்திலே இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றம் வந்த பொழுது அவர்கள் அந்த நாளையில் என்ன செய்தார்கள் என்றால், இந்த கூவம் இருக்கின்றது சேரி பகுதி, அந்த சேரி பகுதியில் இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் நல்ல குடியேற்ற திட்டம் ஒன்று கட்டி ஃப்ளாட்ஸ் கட்டி கொடுத்தார்கள். இவர்கள் எல்லாரும் அங்கே போய் குடியேற்றி விட அவர்கள் அங்கிருந்து சில மாதங்களிலே அவற்றை எல்லாம் விட்டு திருப்பியும் கூவம் நதிக்கரையிலே வந்து குடியிருந்தார்கள். ஏனென்றால் நாங்கள் வெளியிலே பார்த்து கொண்டு சொல்லுகின்றோம் அவர்களுக்கு அது கஷ்டமாக இருக்கின்றது, நாட்டமாக இருக்கின்றது, அவர்கள் கஷ்டப்படுகின்றார்கள் என்று. ஆனால் அவர்களுக்கு அது கஷ்டம் என்பது அல்ல. அது ஒன்று. அது அட்டிடியூட் ஆஃப் தி மைண்ட் என்றது ஒரு இம்பார்ட்டன்ட் திங். அதில் அப்போ இந்த இரட்டத்தன்மை எப்படி வருகின்றது என்று கேட்டால், சத்தியம் சிவபுமாய தன்மையே உலகம் எல்லாம். இந்த உலகம் முழுவதுமே இறைவன் படைத்திருக்கின்றான். அதற்கு சாட்சியாக முத்திரை கொட்டி போட்டிருக்கின்றான். எப்படி? ஒத்து ஒவ்வா ஆணும் பெண்ணுமாக, ஆண் பெண்ணாக படைத்திருக்கின்றான் உயிருள்ள எல்லாவற்றையும். உயிரற்ற எல்லாவற்றையும் கூட உயர் குண குனியுமாகி வைத்தனன். உயிரற்றவற்றையும் கூட இந்த டியூவல் ஃபோர்ஸஸ், பாசிட்டிவ் நெகட்டிவ், கேத்தோட் அனோட், நார்த் போல் சவுத் போல், புரோட்டான் எலக்ட்ரான்ஸ், இப்படி அந்த இரட்டைத்தன்மை உள்ள இதுகள், இன்பம் துன்பம், மேடு பள்ளம், இந்த இரட்டைத்தன்மை உள்ள உலகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம் என்றால் இந்த சக்தி சிவம் இருப்பது போல அதுவும் இருக்கின்றது. அப்படி உயர்குண குனியுமாக வைத்தனன் அவளால் வந்த வாழ்க்கை ஆக்கமெல்லாம் என்று சொல்லி சிவஞான சித்தியார் சொல்லுகின்றது. இந்த இரட்டைத்தன்மையிலே இருக்கின்ற அந்த கவலையை வரையறைத்து விட்டோம், சந்தோஷத்தை வரையறைத்து விட்டோம். அப்பால் இந்த பார்த்தால் இந்த ஆத்ம ஞானம் அப்போ வெளிப்படையாக பார்த்து சொல்லலாம். அவர் ஆத்ம ஞானியாக இருக்கின்றார், அவர் இந்த கோயிலுக்கு நெடுகவும் போகின்றார், நிறைய திருநீறு பூசி இருக்கின்றார், உத்திராட்சம் போட்டிருக்கின்றார், நெடுக கடவுளுடைய நாமத்தை சொல்லுகின்றார், வார்த்தைக்கு வார்த்தை கதைக்கின்றார், அவர் ஆத்ம ஞானி என்று நாங்கள் சொல்லலாம். அல்லது இவர் இந்த தேவாலயத்துக்கு போகின்றார், இந்த கைங்கரியத்தை செய்கின்றார் என்று சொல்லலாம். இதனை பற்றி ஒவ்வொரு மத நூல்களிலுமே இந்த எச்சரிக்கைகள் இருக்கின்றது. இந்த ஆத்ம ஞானம் என்றால் இந்த என்ன? இந்த ஞானியின் இயல்பு அணைந்தோர் தன்மை என்று சிவஞான போதம் கூறுகின்றது. இந்த ஞானியின் இயல்பு என்றால் என்னென்றால், ஞாலமதில், ஞாலம் என்றால் இந்த உலகம், ஞான நிட்டை உடையோருக்கு, ஞான நிலை கூடியோருக்கு நன்மையோடு தீமை இல்லை, அவர்களுக்கு நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை, நாடுவது ஒன்றில்லை, அவர்களுக்கு லைக்ஸும் இல்லை டிஸ்லைக்ஸும் இல்லை. இது சிவஞான சித்தியார். அப்போ இந்த இதில் சொல்லுவார்கள், இதுக்கு சிவஞான சித்தியார் மட்டுமில்லை, இது புறநானூற்றிலேயே இருக்குது. எங்கள் புறநானூற்றில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு புறநாட்டில் கணியன் பூங்குனர் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் இருக்கும். ஜாதும் ஊரே யாவரும் கேளி, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. எல்லாம் எங்களோட ஊர், கேளிரண்டா நண்பர்கள், எல்லாரும் எங்களுடைய நண்பர்கள் தான். தீதும் நன்றும் பிறர் தர வேற, வி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அவர் ஓன் ஃபேட். எங்களுக்கு வர்ற நன்மையும் தீமையும் மற்றவை செய்து வாரதில்லை. இது கடவுள் ஒருத்தருக்கு கொடுக்கறதல்ல. கடவுளையே உயிர்களை படைக்க வேண்டும், படைத்து விட்டு ஏன் இந்த துன்பங்களை கொடுக்க வேண்டும், ஏன் சோதிக்க வேண்டும், ஏன் இப்படி ஒரு சோதனைகளை நடத்த வேண்டும் என்ற கேள்வி இருக்கின்றது இல்லையா? ஆகவே சைவன் சொல்லுகின்றது என்று கேட்டால், இது தீதும் நன்றும் பிறர் தரவாதா, நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன. நோ என்பது வலி துன்பம், தனிதல் என்பது அதுக்கு ஒப்போசிட். அப்போ இந்த ரெண்டும் அவற்றோர் என்ன. சாதலும் புதுவதன்றே, இறப்பு கூட ஒரு புதுவை இல்லை, எத்தனையோ தானும் இறந்து பிறக்கின்றோம் நாங்கள். வாழ்தல் இனிதன மகிழ்ந்தன்றும் இளமே, வாழ்க்கையில் நாங்கள் ஓஹோ என்று துள்ளி குதிப்பதும் இல்லை. முனிவின் இல்லாது என்னலும் இளமே, மின்னொடு வானம் தந்துளி தலையி, மின்னலோடு கூடிய வானம் இடி இடித்து மழை பெய்து ஆனாது கல் பொருது இறங்கும் மெல்லல் பேர்யாற்று நீர்வழி. அந்த மழை பெய்கின்ற பொழுது ஆற்றிலே நீர் வெள்ளம் பெருக்கெடுத்து கல் பாறையிலே மோதி அடித்து முட்டி மோதி போகின்றது. அந்த நீர்வழி படுவும் புனை போல அதிலே போகின்ற ஒரு மிதப்பு வந்து என்ன செய்கின்றது, இந்த நீரோட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மேலே போகுது, கீழே போகுது, விழுகுது, பிறழுது, அப்படியே நீரோட்டத்தோட போகுது. அதே மாதிரி தான் வாழ்க்கை. ஆறுயிர் முறைவழி படுவும், இப்படித்தான் எங்களுடைய உயிர் பயணம் போகின்றது. எத்தனையோ பிறவிகளூடா போகின்றது, ஏற்றங்கள் வருகின்றது, இறக்கங்கள் வருகின்றது, தாக்கங்கள் வருகின்றது, மோதல்கள் வருகின்றது என்பது திறவோர் காட்சியில் தெளிந்தனம். திறவோர் என்பது
ஞானிகளுடைய காட்சியிலே நாங்கள் தெளிந்தனம். நான் சொன்னேன் முதல் இந்த ஞானத்திலே தெளிவென்ற ஒரு பகுதி இருக்கின்றது இல்லையா? கேட்டலும் சிந்தித்தலும் நாங்கள் செய்யலாம், தெளிவு இறைவன் தர வேண்டும். அந்த தெளிந்தனம் ஆகலின் மாட்சியிற் பெரியோரை வியத்தலும் இளமே. இவர் பெரியவர், இவர் பெருங்காரியம் செய்து விட்டார் என்று அவரை நாங்கள் ஓஹோ என்று வியத்தலும் இல்லை. சிறியோரை இகழ்தல் அதனில் இளமே. இவர் சிறியவராயிருக்கின்றாரே, இவ்வளவு சிறுமப்பட்டவராயிருக்கின்றாரே, இன்னொருவரை இகழ்வளவும் இல்லை. இது ஒரு ஞானியின் கூற்று. அவருக்கு துன்பம், இன்பம், புகழ்ச்சி, இகழ்ச்சி, வாழ்க்கை, சாவு, ஏற்றம், இறக்கம் எல்லாவற்றையும் உண்டாகவே பார்க்கின்றார். அப்போ இந்த ஞானிகளை நாங்கள் நிர்ணயிக்கின்ற பொழுதுதான் இந்த பிரச்சனை வருகின்றது. நான் இன்னொரு ஞானியை இவர் ஞானி என்று சொல்ல முடியாது. எங்களுடைய சைவத்திலே ஞானிகளை மனிதர் நிர்ணயிக்க முடியாது, கடவுள் தான் நிர்ணயிப்பார். எங்களுக்கு 63 நாயன்மார்கள் இருக்கின்றார்கள் என்றால் அந்த கலியுகம் தொடங்கிய கிறிஸ்துவுக்கு முன் 3101ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி கலியுகம் தொடங்கிய காலத்திலிருந்து அந்த 63 நாயர்களையும் பரதையப்படுத்திய சுந்தரமூர்த்தி நாயனார் வாழ்ந்த 784 ஆண்டு வரைக்கும் உள்ள காலப்பகுதியில் உள்ள அடியார்களுள் எங்களுக்கு தேவையானவர்களை, தெரிய வேண்டிய கதைகளை, தெரிய வேண்டிய வரலாறுகளை தெரியப்படுத்தினார் 63. அப்படித்தான் வருகின்றது. அப்போ இங்கே நாங்கள் மனிதர் நிர்ணயிப்பதில்லை. உதாரணமாக சில திருத்தவர்கள் சில இதுகளை சொல்லுவார்கள், அவர்கள் ஒரு கமிட்டி வைப்பார்கள், அந்த கமிட்டி போய் ஆராய்வார்கள், அறிக்கை சமர்ப்பிப்பார்கள். அப்புறம் அறிக்கை சமர்ப்பித்தவர்கள் அவர்கள் இவர்கள் ஞானியாக அறிவிப்பதற்காக ஒரு காலக்கெடு வைப்பார்கள். அதுக்கிடையே அற்புதம் நடக்குதா என்று பார்ப்பார்கள். பிறகு அற்புதத்தை மீண்டும் ஒருக்க ஆராய்வார்கள். அதுக்கு பிறகு அங்கே அறிவிக்க அங்கே இருந்து அவரை ஞானி என்று சொல்லுவார்கள். இதில் என்றால் இந்த ஞானியை பரிந்திருப்பவரும் ஞானி அல்ல, பரிசீலிப்பவர்களும் ஞானி அல்ல, ஞானிக்கு ஞானி என்ற பட்டம் கொடுப்பவரும் ஞானி அல்ல, இல்லையா? அந்த இடத்திலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த வெளியிடத்தை பார்த்து நாங்கள் ஞானி என்று சொல்ல முடியாது. சரி, இந்த கஷ்டங்கள் இருக்கின்றன, துன்பங்கள் இருக்கின்றன, அடுத்த கேள்வி வருகின்றது, ஏன் இந்த கஷ்டங்கள் இருக்கின்றது? வை, என்ன காரணம்? இதை சொன்னேன், நாங்கள் தான் காரணம் என்று. நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் எங்களுக்கு கஷ்டமாக, துன்பமாக, சந்தோஷமாக வருகின்றன. ஊழ் அல்லது உணவாக. ஊழ் என்பது என்ன சொல்லுவார்கள்? ஊழிற் பெருவலி யாவுள என்று திருக்குறள் சொல்லுகின்றது. ஊழ் என்றால் நாங்கள் முன் செய்த கர்மங்களிலே இந்த பிறவியை பிறக்கும் பொழுது ஒரு மூட்டை, அதில் ஒரு ஸ்டொக்கை எடுத்துக்கொண்டு வருகிறோம். பயணம் போகும்பொழுது கொஞ்சம் காசு கொண்டு வரோம் இல்லையா, ஒரு கிரெடிட் கார்டு எடுத்துக்கொண்டு வரோம் இல்லையா, அது மாதிரி இந்த பிறப்பில் டெஸ்டைன் டு என்ஜாய் அன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் பர்த் கொண்டு வந்தது ஊழ். அதே மாதிரி அங்கே ஒரு ஸ்டாக் இருக்குது, அது இங்கே நாங்கள் கொண்டு வரவில்லை. அந்த ஸ்டாக்கை சொல்லுவார்கள் சஞ்சிதம், தொல்வினை. இப்போ இங்கே கொண்டு வந்த ஊழ் வினையை நாம தான் புசித்து, நாம தான் சுமந்து, நாம தான் கழிக்க வேண்டும். இது இன்னொருவருக்கு மனசு பிள்ளைகளுக்கு கொடுக்க இயலாது, இன்னொருவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண இயலாது. நீங்கள் இறை ஞானத்தை தேடிப்போய் இறைவழியில் போனாலும் இது உங்களோட இருக்கும். இதைத்தான் நாங்கள் ஞானிகளுக்கு கூட இந்த துன்பங்கள் வருவதை பார்க்கின்றோம். அது பார்க்கின்றோம். நாங்கள் எங்களுடைய மதத்திலே கூட ஞானிகள் இருந்திருக்காங்க. ராமகிருஷ்ணருக்கு புற்றுநோய் வந்திருக்கின்றது, ரமண மகர்ஷிக்கு புற்றுநோய் வந்திருக்கின்றது, ஜோர் சுவாமிகளை மாடு இடித்து விழுத்தி இருக்கின்றது. இதே வழியாகத்தான் நாங்கள் இயேசு கிறிஸ்துவினாரை சிலுவையில் இருந்ததை கூட பார்க்கின்றோம். நாங்கள் அங்கே இருக்கிற புனிதர்களுக்கு நடந்த சோதனைகளையும் பார்க்கின்றோம். அப்ப இந்த தோல் அந்த பிராரப்த வினை அல்லது ஊழ் தொடர்ந்து இருக்கின்றது. அப்ப இங்கே வினைகளை தீர்க்க வந்த நாங்கள் இங்கே இருக்கும் பொழுது மேலும் வினைகளை சேர்க்கின்றோம், இன்னும் காரியம் செய்து சேர்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப இது வரிவினை, ஆகாமியம். அப்ப அங்கே ஒரு ஸ்டாக்கர் இருக்கிறது, மற்றது நாங்கள் இதையும் சேர்த்து கொண்டிருக்கிறோம். இந்த அங்கே இருக்கிற ஸ்டாக் அல்லது சஞ்சிதம் இறையின் திருவருளால நீங்கும். இங்கே இருக்கிற வரிவினை குருவருள் வரும்பொழுது எங்களுக்கு இருவினை ஒப்பு என்ற நிலை கொண்டு வரும். ஆன்மீக படிநிலை கர்ம சம்சயா, நல்லதும் கெட்டதும் எங்களுக்கு ஒரே மாதிரியாக தெரியும். எங்களுக்கு ஓடும் செம்பொனும் ஒக்கவே நோக்குவார். அவருக்கு ஓட்டை பார்த்தாலும் ஒரே மாதிரித்தான், செம்பொன்னை பார்த்தாலும் ஒரே மாதிரித்தான், அந்த பாட்டில் வந்த மாதிரி இல்லையா? அந்த நிலை வருகின்ற பொழுது அது குருவருளால் வரும். அந்த நிலை வருகின்ற பொழுது நாங்கள் என்ன காரியம் செய்தாலும் அந்த கர்மம் ஒட்டாது, அந்த கர்மா எங்களை சேராது. அந்த நிலை வரும் பொழுது இந்த கர்ம ஈட்டம் நிற்கின்றது. அவை எங்களுடைய வினைக்கு காரணம் என்னென்று கேட்டால் இந்த கர்மங்கள். ஆனால் இந்த கர்மங்கள் தானே பலன் கொடுக்காது, இறைவன் இதை சேர்த்து வைக்கின்றான். இறைவன் இதுக்கு ரெஸ்பான்சிபிள் அல்ல, அவன் கோஆர்டினேட் பண்ணுகின்றான், அவன் சூப்பர்வைஸ் பண்ணுகின்றான், அவன் எங்களோடு உதவியாக உடனாக இருக்கின்றான். பிரான் என்று சொல்லுவோம், எங்களை விட்டு பிரிவதில்லை, எங்களோட இருந்து சித்தம் பலவன் சித்தத்தில் உடனிருந்து அந்த வினைப்பயனை ஊட்டுகின்றான். சொல்லுவார்கள், இதம் அகிலம் அகிதங்கள் என்பது இகல் மனம் வாக்கு காயத்து. இதம் என்றால் நன்மை, அகிதம் என்றால் தீமை.
அந்த ரெண்டும் வந்து எங்களுடைய மனத்தால் செய்யலாம், வாக்கால் செய்யலாம், உடம்பால் செய்யலாம். இதம் உயிர்க்கு உறுதி செய்தல், இது நல்லது. புண்ணியம்ண்டா என்ன நல்லதுண்டா மற்ற உயிர்களுக்கு நன்மை செய்தல். அகிதம் மற்றது செய்யாமை. இதம் அகிதங்களெல்லாம் இறைவனே ஏற்றுக்கொண்டு இங்கு இதம் அகிதத்தால் இன்ப துன்பங்கள் ஈவன் அன்றே. அதை இறைவன் ஏற்றுக்கொண்டு எமது வினை பயன்படி எமக்கு இன்ப துன்பங்களை தருவதுதான் இறைவனுடைய வேலை. அதுதான் பார்க்குறோம். அப்போ அடுத்த ஒரு கேள்வி கொண்டு வருகிறது, வாட் இஸ் த பர்பஸ்? ஏன் இப்படி கஷ்டத்தை தர வேணும்? எங்களுடைய கஷ்டம் என்றாலும் ஏன் வருகின்றது என்று சொன்னால், இது வந்து எங்களுடைய அனுபவத்துக்காக, எங்களுடைய ஆத்மீக படிநிலையிலே பிறவிதோறும் நாங்கள் புறந்து முன்னோக்கிய பயணத்திலே சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த அனுபவ முதிர்ச்சியினாலே, கோடானு கோடி பிறவுகளினூடாக வருகின்ற அனுபவ முதிர்ச்சியினாலே எங்களுக்கு அந்த பக்குவ நிலை வரும்போது இறையளவர்களும் குருவர்களும் வர எங்களிடமிருந்த மல மாசுக்கள் விலக எங்களுடைய இறை ஞானம், நான் சொன்னேனே அந்த தெளிவு, அது கிட்டும். அதற்கு அப்பாடு நிஷ்டை, அந்த இறைவனுடன் ஒன்றாதல் நிகழும். அதற்காகத்தான் இந்த பயணம். அப்போ நல்ல குருநாதன் என்னை வருத்துவது கொல்லவல்ல என் பொல்லா வினையை போக்குதற்கே என்று சொல்லுவார்கள். நிக்கிரகங்கள் தாளும் நேசத்தால் ஈசன் செய்வது என்று சொல்லுவார்கள். இதை ஒரு டாக்டரோட ஒப்பிட்டு சொல்லுவார், மண்ணுளே சில வியாதி மருத்துவன் அருத்தியோடும் திண்ணமாய் அறுத்து கீறி தீர்த்திடும். அந்த நாளிலே சர்ஜரி இருந்திருக்கிறது சொல்லுகிறார். மண்ணுள்ளே சில வியாதிகளை மருத்துவர் என்ன செய்வார்? அறுத்து கத்தி போட்டு சர்ஜரி செய்து கீறி தீர்த்திடும். சில நோயெல்லாம் கண்ணிய கட்டி பாலும் கலந்துடன் கொடுத்து தீர்ப்பன். வேறு சில நோய்களுக்கு என்றால் கண்ணிய கட்டி என்பது கற்கண்டு பாலுடன் சேர்ந்த இனிப்பான மருந்தை கொடுத்து தீர்ப்பான். அண்ணலும் இன்ப துன்பம் அருத்தியே வினை அறுப்பான். இறைவன் இந்த இன்ப துன்பங்களை கொடுத்து எங்களுடைய வினையை அறுக்கின்றான், போக்குகின்றான் என்று சொல்லுகின்றது. ஆனால் இந்த நீண்ட பயணத்திலே எப்போது முடிவு வருகின்றது கேட்டார். இந்த ஆன்ம உணர்வு எப்படி எங்களை காப்பாற்றும் என்று கேட்டார். முன்னரே சொல்லியிருந்தோம் நாங்கள், இதெல்லாம் இருமைப்பட்ட வாழ்க்கையிலே இருக்கின்றது. இந்த உலக வாழ்க்கையிலே இன்பம் துன்பம் இந்த ரெண்டும், இது வந்து ஒருவரும் எஸ்கேப் பண்ண முடியாது, தப்பியோட முடியாது. இந்த கோயிலுக்கு போனால் எனக்கு துன்பம் வராது, இந்த சபைக்கு போனால் எனக்கு குடும்பத்தில்